கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 31 சங்கீதம் 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி 38 வருடம் வியாதி உள்ளவர்களை தானாகவே தேடி போய் உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டு சுகம் கொடுக்கிறார் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, காரணம் சுகம் அவன் விருப்பம். பிரியமானவர்களே, அவன் தானாக முயற்சி செய்து சுகம் பெறுவான் என பார்த்தார். வருடம் போகிறது, நாட்கள் கடந்து சென்று விட்டது. அவனிடத்தில் இப்பொழுது முயற்சி இல்லை. எனவே தேடி வந்து சுகம் தந்தார் நம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, காட்டுக்கே ராஜா சிங்கம், அதன் குட்டி பட்டினி இருந்தாலும் நாம் அவரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிடும்போது அவர்களுக்கு நடந்ததை பார்க்க முடியாமல் மோசேயை அழைத்து பேசி ஜனங்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நலமும் விசாலமுமான இடத்தில் வைக்க தேவன் வழிநடத்தினார். தேவன் அவருடைய நன்மையையும் கிருபையையும் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர விரும்புகிறார். பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்யவே நம்மை சுற்றி சுற்றி வருகிறவர்தான் நாம் ஆராதிக்கும் இந்த தேவன். அவர் நன்மை செய்கிறவராம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் வல்லமையினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பினபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் இந்த பூமியிலே அவர் சுற்றித் திரிந்தாராம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த தேவன். அவருக்கு நன்மை மாத்திரமே செய்ய தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள, ஒரு அருமையான, ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை, ஐயோ என் தேவன் இன்னும் எனக்கு சுகம் தரவில்லையே, இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே, இன்னும் நான் விரும்புகிறது எனக்கு நடக்கவில்லையே, நானும் இரவும் பகலும் ஜெபித்து பார்க்கிறேன், போராடி பார்க்கிறேன், உபவாசம் இருந்து பார்க்கிறேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இங்கே நீண்ட நாள் அவன் வியாதியாக இருக்கிறான் என்று அவர் கண்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீண்ட நாளாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒருவேளை நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்தை பெறும் நாட்கள் இதுவே, நீங்கள் அதிசயத்தை காணும் நாட்கள் இதுவே, இனி தாமதிப்பது இல்லை. நிச்சயமாகவே நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு வரும். அது வருகிற பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நீங்கள் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. ஆனால் இதை நீங்கள் விசுவாசித்தே ஆக வேண்டும். நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள். அவருடைய இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. ஆகவே நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த காலை வேளை உங்களுக்கு அற்புதத்தின் வேலையாக இருக்கும். பிரியமானவர்களே, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய அவர் ஓடோடி வருகிற தேவன். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், என் தேவன் அற்புதத்தை செய்வார். இதுவரை கண்டிராத அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களை, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். நீண்ட நாள் நீங்கள் காத்திருக்கும் உங்கள் காரியங்களை என் தேவன் இந்த நாளிலே அவர் வாய்க்க பண்ணுவாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, ஹல்லேலூயா, பரிபூரணரே, பூரண அழகுள்ளவரே, 10,000ங்களில் சிறந்தவர், நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலியே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. எங்கள் நேசரே, எங்கள் உன்னதரே, ஹல்லேலூயா, உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் மேல் அன்பு வைத்து அப்பா, எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களை கட்டி அணைத்து முத்தமிடும் தெய்வம் அப்பா. நீங்கள் ஒருவரையும் புறம்பே தள்ள தெரியாதவர், ஒருவரையும் அற்பமாய் நினைக்காதவர், ஒவ்வொருவரும் உமக்கு விலை உயர்ந்த முத்தாக இருக்கிறோம் அப்பா. எங்களை நீர் அப்படித்தான் பார்க்கிறீர். ஆகவே தான் சொன்னீர், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். பிசாசானவன் எவ்வளவுதான் போராடினாலும் ராஜா, நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், என் கைகளில் இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது, நான் ஒருவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, சவுல் எவ்வளவோ அவன் முயற்சி செய்தும் வேத வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் சவுலின் கைகளிலே அவர் விட்டு கொடுக்கவில்லை. நிச்சயமாகவே சத்துருக்களின் கைகளிலே நீர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போக முடியாதுப்பா. ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது கிடையாது. அதில் நன்மைகளை நீர் வைத்திருப்பீரப்பா. எஸ்டடி தோற்று போனது போல தெரிந்தாலும் அது மகா பெரிய வெற்றியாகவே மாறும். நிச்சயமாகவே என் தேவன் நீர் ரகசியமாய் செய்கிறவர், ரகசியத்தை காக்கிறவர். ஹல்லேலூயா, மனிதன் நினைத்திராத பொழுது செய்கிறவர் அப்பா. நீங்கள் நாங்கள் நினைத்திராத பெரிய அற்புதங்களை செய்கிறவர். வெறுமையான வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவை சந்தித்தீர். அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். அவனை கடலின் ஆழத்தில் நீ படகை கொண்டு செல் என்று சொன்ன பொழுது அவன் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட்டு அந்த பகல் நேரத்திலேயும் அந்த வலையை வீசினான். நிச்சயமாகவே விசுவாசம் என்கிற வலையை நீங்கள் வீசுங்கள். பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் வலையை நிரப்புவார், அற்புதத்தால் நிரப்புவார். பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது இந்த நன்மை செய்யும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்வார். இந்த காலை வேளையிலும் அப்பா, என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ராஜா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா, சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுப்பீராக. சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களுடைய உள்ளத்தை நீர் தேற்றுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற தேற்றரவாளன், உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை தேற்றுவீராக. கண்ணீரோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக ராஜா. இயேசுவே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. பிசாசுகள் முற்றிலுமாக இனி வெக்கப்பட்டு போவதாக. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இனி துரிதமாய் செயல்படுவதாக. ஹல்லேலூயா, துன்மார்க்கனுடைய தலையை நீர் உடைக்கிறீர். எஸ்டடி சத்துருக்களை முற்றிலுமாக துரத்துகிறீர். ஹல்லேலூயா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை நீர் தப்பு வைக்கிறவராக இருக்கிறீர். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ராஜா, நீர் உம்முடைய கைகளிலே எங்களை ஏந்தி கொண்டு செல்கிறீர். தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீர், அவர்கள் எங்களை தூக்கி சுமந்து செல்லுகிறார்கள். அப்பா, எவ்வளவோ நெருக்கத்திலும் உடைக்கப்பட்ட ஹல்லேலூயா உள்ளத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய உள்ளங்களும் தேற்றப்படட்டும் அப்பா. அவர்கள் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. எஸ்டடி ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் தாமதம் என்று ஹல்லேலூயா அங்கலாய்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த எங்கள் தெய்வமே, நன்மை செய்வீராக ராஜா. ஆமா ராஜா, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நிறைவான என் இயேசு ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே நீர் நிரப்புவீராக ராஜா. ஆசீர்வதிக்கும் உடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. திக்கற்றவர்களை, அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவரே, என் தேவனாகிய கர்த்தர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர், நீர் வல்லமை நிறைந்தவர் அப்பா.
வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உடைய மகிமையினால் நீ நிரப்பி இருக்கிறீரப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத எங்கள் தெய்வமே, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. பாதாளம் நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் என் தேவன் வல்லமையாய் நீர் செயல்படுவீராக ராஜா. தேவ தூதர்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளுவார்களாக. எப்படி அன்றைக்கு எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களிலே சூழ்ந்து நின்றார்களோ, அதுபோல இந்த நேரத்திலே தேவ தூதர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவார்களாக. ஹல்லேலூயா. அப்பா, மருத்துவமனையில் இருந்து இதை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். சுகமளிக்கும் வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் தொடட்டும். சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய அற்புதமுள்ள கரம், அந்த தழும்புள்ள கரம் எப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் மகனை விடுவிப்பார், இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பார், இந்த பலவீனத்திலிருந்து சுகம் தருவார் என்று தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற தாயாருக்காக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, என் தகப்பன் இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆவார், அவருடைய அந்த இருதய நோய் சுகமாகும், அவருடைய கட்டிகள் மறைந்து போகும் என்று யாரெல்லாம் இப்பொழுதும் அப்பா மருத்துவமனையிலிருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அவர்களை தொடட்டும் அப்பா. அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் அப்பா இயேசுவே வியாதியில் இருக்கக்கூடாது, அவர்கள் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, பலவீனர்களாய் இருக்கக்கூடாதுப்பா. பலவீனர்களையும் பலவான்களாய் மாற்றுகிற என் தேவனீர் ஒருவரே. எஸ்டடி உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், மறுபடியும் எங்களை உருவாக்கும் கர்த்தரப்பா. ஐயோ, என் வாழ்க்கை போயிற்று, என் வாழ்க்கை முடிந்து போயிற்று, இனி நான் எப்படி வாழ்வது, நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று அங்கலாய்த்திருக்கிற சகோதரியே, கவலைப்படாதே. இயேசு உனக்கென்று இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு எனும் இரட்சகர் உனக்காகவே அவர் இருக்கிறார். நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன் கவலைகளை இந்த தேவனிடத்தில் வந்து கொடு. அவர் உனக்கு புதிய வழியை அவர் உண்டாக்குவார், புதிய பாதைகளை அவர் உனக்கு உருவாக்குவார். எனக்கு படிப்பு அவ்வளவுதானோ, எனக்கு வரவே மாட்டேங்குதே, எவ்வளவுதான் நான் முயற்சி செய்தாலும் எங்கே நான் தோற்று போவேனோ, எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆயிடுவேனோங்கிற ஒரு பயம், இந்த பயத்தோடு மகளே நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வலப்பக்கத்தில் நானே இருக்கிறேன், உனக்கு நான் ஞாபகப்படுத்துவேன், உன் முயற்சிக்கு ஏற்ற பலனை நான் தருவேன். நீ அதிக மதிப்பெண்ணை எடுப்பாய், உன் முயற்சியில் நீ வெற்றி எடுப்பாய். வேலை எனக்கு இல்லையே, நான் எந்த வேலைக்கு போனாலும் என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, வேலை வாய்ப்புகளை உண்டாக்குகிறவர் நீர் என்று சொல்லப்படுகிறது. அப்பா, நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கி தருவீராக. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை இந்த காலை வேளையிலே ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமானுடைய கரம் இறங்கட்டும், அற்புத சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். பிசாசுகள் இந்த நேரத்தில் வெளியேற கடவுது. எஸ்டடி சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே பிசாசுகள் வெளியேறட்டும். பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே அப்பா பிள்ளைகளை கெடுக்கிற விபச்சார வேசித்தன ஆவிகள், கண்களின் ஈச்சையை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. மாம்சத்துக்குள்ள மறைந்திருந்து மறுபடியும் பாவங்களை செய்ய வைக்கிற, மறுபடியும் தேவையில்லாத வெப்சைட்டை பார்க்க வைத்து தேவையில்லா படங்களை பார்த்து மொபைலுக்கு அடிமையாக இருக்கிற சகோதரனே, சகோதரியே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் கண்களை பாதுகாத்துக்கொள். உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கண் இருளாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வெளிச்சமாகிய இந்த தேவன் உன் கண்களிலே அவர் இருக்கிறார். இந்த கண்ணை கொடுத்த தேவன் உனக்குள் இருந்து அதன் மூலமாக அவர் பார்க்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே அருவருப்பான காரியங்கள்
இனி உன் சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுவதை நான் அப்படியே சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் விபச்சார சிந்தையை நீ விட்டுவிடு, அதிலிருந்து நீ தூர ஓடிவிடு. என் தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உன் குடும்பத்தில் நன்மையான காரியங்களை நீ பார்ப்பாய். இந்த தேவனுக்கென்று நாம் விட்டு கொடுக்கிற பொழுது, நம்முடைய மாம்ச இச்சைகளை நாம் விட்டு கொடுக்கிற பொழுது, நிச்சயமாகவே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்று நான் சொல்ல முடியும். என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுக்கு சரியான பலனை தர முடியாது இருப்பதற்கு காரணம் உங்கள் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவிடத்தில் வந்து நாம் நின்று, அப்பா பிதாவே, என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அதிசயங்களை காணத்தக்கதாய், நன்மையை நான் அனுபவிக்கத்தக்கதாய், என் மேல் காணக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் எல்லா பாவங்களையும் என்னை விட்டு விலக்கும் அப்பா சொல்லுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து என் பாவங்களை என்னை விட்டு விலக்கி அருளும், என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என் இயேசுவுக்கே சொந்தம் என்று சொல்லி பாருங்க. என்னை நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி பாருங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை இந்த காலை வேளையிலே செயல்படுவதாக. இயேசுவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலே செயல்படட்டும் அப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும், பிசாசுகள் விலகி ஓடட்டும். நிறைவான என் இயேசு என்னென்ன குறைவுகளுக்காக இந்த காலை வேளையிலே அப்பா கைகளை உமக்கு நேராக உயர்த்தி நிற்கிறார்களோ அத்தனை பெரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு. சாப பிசாசுகள் வெளியேறட்டும், சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், இச்சையின் ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், வேஷித்தன ஆவிகள், ஹல்லேலூயா, குடிபான குடிக்கு அடிமையாக இருக்கிற, மதுக்கு அடிமையாக இருக்கிற, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிற எல்லாருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாகணும் அப்பா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவார்களாக. சரியத்தில் காணக்கூடிய இந்த அடிமைத்தனத்திலிருந்து என் இயேசு இந்த நேரத்தில் நீர் விடுதலை ஆக்குகிறீர். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பங்கள் வெளியேறட்டும், இருள் வெளியேறட்டும், அருவருப்புகள் வெளியேறட்டும். என் பரிசுத்தமுள்ள இந்த இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் உங்களை மீண்டும் நிறுத்துவார். நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். 7 முறை அல்ல 70 முறை நீங்கள் விழுந்தாலும் என் தேவன் உங்களை தூக்கி நிறுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. என் தேவனுடைய வார்த்தையை உங்கள் காதுகளிலே போட்டு உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த காலை வேலை உங்களுக்கு அற்புதமான வேலையாக இருக்கும், அதிசயமான வேலையாக இருக்கும், நன்மையான வேலையாக இருக்கும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. ராஜா, இதை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில செழிப்புகள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஐஸ்வர்யம் வரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாளுக்கான கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக சுவாமி. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நீர் நசுக்கி போடுவீராக. ஓ ரீமா ஷேதில் இபிரியாக்குலா ரீமா ஷாதலாராதலியாக்குலா தீபிலியாக்குலா தி அந்துனதிபி மா ஷாதலாராதலா கிஷே. இயேசுவின் நாமத்தினாலே என் இயேசுவின் தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, அற்புத சுகம் உண்டாகட்டும், இருள் நீங்கி போகட்டும், பலவீனர்கள் பலவன்களால் மாறட்டும் அப்பா. உடைய காருண்யம் என்கிற கேடகத்தால் நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவீராக. எஸ்டடி மகத்துவம் உள்ள தெய்வமே, உன்னதமானுடைய கரம் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் என்று சொல்லி அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிப்பதாக என்று சொல்லுகிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற அப்பா, இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களையும் நிறைவுகளையும் அப்பா நீர் நிறைவேற்றி தருவீராக சுவாமி. எஸ்டடி அவருடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ, அமராஜா நான் இந்த ஜெபத்தினால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்களோ, அனுப்புகிறாங்களோ, அங்கெல்லாம் அற்புதங்களும் நடக்கட்டும். இது நிமித்தமாக பரலோகத்தின் ராஜ்யத்திலே ஒரு பெரிய மகிமை உண்டாகட்டும் அப்பா.
கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அற்புதமான உம்முடைய கரம் தொடட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி, பலப்படுத்துவீராக. இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை நீர் செய்வீராக ராஜா. என் ஜனங்கள் ஒருவரும் வெக்கப்பட்டு போவதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை கேட்கிற மாதிரி இயேசுவை ரட்சகராக ஏற்று